வணக்கம். தனலட்சுமி ராஜா, மதுரை. தெரிந்த கோயில் தெரியாத ரகசியம். அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில், திருச்செங்கோடு, நாமக்கல். திருச்செங்கோடு அருள்மிகு பாகம்பிரியால் சமேத அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் பற்றிய தல புராண கோயில் சிறப்பினை பற்றி முன்கூட்டிய பதிவிலே பதிவு செய்துள்ளேன் என்பதை பதிவு செய்து கொள்கிறேன். சில புராதன கோயில்கள் நினைத்தவுடன் உடனே சென்றுவிட முடியாத புண்ணிய கர்ம வினைகள் மூலமாக அத்திருத்தல இறைவன் அழைப்பில்லாமல் அக்கோயில் மண்ணை கூட மிதிக்க அனுமதிக்க மாட்டார் என்பது பேச்சு வழக்கு இல்லை. உண்மையிலே எங்கள் சேவையாளர்கள் ஆண்டுகளாக காத்திருந்து 28/12/2025 அன்று மார்கழி மாத பிரிங்கி வழிபட்ட மரகத லிங்க சிறப்பு சேவைக்கான அழைப்பு சேலம் சீனிவாச குழுவின் அன்பின் காரணமாக உடனடியான அழைப்பினை இறைவன் அடித்த தொந்தி போல் பாவித்து மதுரையிலிருந்து கிளம்பி அதிகாலை 2:30 மணிக்கு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் மலைப்பாதை பேருந்து நுழைவாயில் பதிவு செய்துவிட்டு கோயில் நிர்வாகத்தின் மூலமாக மக்களை ஒழுங்குபடுத்தல் மற்றும் லைன் சர்வீஸ் கிடைத்தவுடன் கோயில் பஸ்ஸின் மூலமாக மலைப்பாதைக்கு கிளம்பி அதிகாலை 3 மணிக்கு பகலினை போல் மக்கள் 2 வீலர் மற்றும் காரில் கூட்டமாக ஆயிரக்கணக்கில் குவிந்து வரிசையில் காணப்பட்டார்கள். ஆண்டுக்கு ஒரு மாதம் மார்கழி மாதம் முழுவதும் அதிகாலை 3 மணி முதல் காலை 7 மணி வரை பிரிங்கி முனிவர் வழிபட்ட மரகத லிங்கமானது பூஜை நடைபெறுவதனை பக்தர்கள் வழிபட்டு செல்வது இங்குள்ள விசேஷம். இருப்பினும் இதுவரை வாழ்நாளில் கண்கள் கண்டிராத அரிய காட்சி 5 அடிக்கு கம்பீரமாக சிவபெருமான் ஒரு கையில் ஓங்கிய தண்டத்துடன் ஒரு புறம் சடைமுடியுடன் மறுபுறம் நெற்றியில் திலகத்துடன் உமா பார்வதி பாகம்பிரியாளக சிவபெருமான் இடது பாகத்தில் ஒரு பகுதியை அடைந்த திருமேனியானது ஒரு கால் சிவபெருமானும் மறுகால் பார்வதி தேவியாகவும் வலதுபுறம் வேட்டியுடன் இடதுபுறம் பச்சை நிற புடவையுடன் நின்ற திருக்கோலத்தினை சித்தர்களால் உருவாக்கப்பட்ட வெண் பாஷான மூலவரை கண்டதும் பிரிங்கி முனிவர் வழிபட்ட மரகத லிங்கமானது வெள்ளி பீடத்தின் மேல் அர்த்தநாரீஸ்வராக மூலவரின் பாதத்தின் அடியில் கண்டதும் உற்சவர் திருமேனியானது பீடத்தின் மேல் அபிஷேக பூஜைக்கு நடந்து கொண்டிருக்க பக்தர்கள் பக்தி பரச தீபாதனைகளை கண்டு செல்வதனை பார்க்கும் பொழுது நிற்பது தேவலோகமா அல்லது கைலாயமா எனவும் நாகமலையில் பிரிங்கி அர்த்தநாரீஸ்வரர் ரூபத்தை கண்டு எவ்வாறு பரவசம் அடைந்திருப்பார் என்பதனை நின்ற இடமானது பிரம்மை போல் உணர்ச்சி வசத்துடன் உணர வைத்தது. பக்தர்களின் கூட்டத்தை சரி செய்து பாலபிஷேகம் தீபாதனை அர்ச்சனை பூஜைகளில் அதிகாலை விடிந்து வெளிச்சம் வரும் வரை அந்த திருச்செங்கோடு மலையே பக்தர்களின் பக்தி பரவசத்துடன் காணப்பட்டது. செங்கோட்டு வேட திருக்கோயில் ஆதிகேஸ்வர பெருமாள் கோயில் பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. கேதாரி விரதமிருந்து உமா பார்வதி பாகம்பிரியாளக சிவபெருமான் இடது பாகம் அடைய வழிபட்ட மரகத லிங்கம் பார்வதி தேவியால் சாபமிட்டு பிரிங்கி மகரிஷி அர்த்தநாரீஸ்வரின் சொரூபத்தை காண வேண்டி வழிபட்டு பூஜித்த மரகதலிங்கம் வாழ்நாள் ஒரு முறையேனும் பார்த்துவிடும் என எண்ணி காத்திருந்த எனக்கு 7 பிறர்களுக்கும் கிட்டாத லைஃப் டைம் பாக்கியம் தான் இந்த சேவையை வழங்கிய சீனிவாச சேவையாளர் குழு சேலத்துக்கு மிக்க நன்றி.